கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் நியர் புதுப்பட்டினம் கிட்ட ஈசிஆரில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஈசிஆர் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே இருக்கும் உங்களுக்கு. அந்த ரேஞ்சில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஆன் வில்லேஜ் ரோடு மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. லேண்டோட ஷேப் வந்து ஒரு அன்ஷேப்பில் தான் இருக்கும். ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. லைட்டாக பெரிய ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும். அந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் கிட்டத்தட்ட 250-300 அடிக்கு 250 அடி மினிமம் ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 1 ஏக்கர் லேண்டு. இதில் ரெசார்ட் மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. மொத்தம் 4 ரூம் இருக்குது. நல்ல ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ரெண்ட்டுக்கும் விடலாம். இல்லை எனக்கு வில்லேஜுக்குள்ளே ஒரு வீடு மாதிரி எனக்கு வேணும், நாங்கள் வந்து தங்குறதுக்கு மட்டும் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மரங்கள் வந்து இப்போ தான் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது நல்லா வளர்ந்ததுன்னா ஒரு காடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும். எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூவில் ப்ராப்பர்ட்டியோட ஷேப் எப்படி இருக்குது, சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம், பார்த்துட்டு வரலாம். ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க. நல்ல வந்து ஒரு அட்மாஸ்பியர், வில்லேஜ் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு 30 ஃபீட் ரோடு. இது பக்கத்தில் எல்லாருமே நிறைய பேர் வந்து வாங்கி டெவலப் பண்ணி
பண்ணிகிட்ருக்காங்க, காம்பவுண்ட் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இவங்க வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். வீடு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஒரு கிரவுண்டு லேண்டில் வந்து வீடு கட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கேட்டு கிரில் பண்ணி சென்டராக வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பேவர் பிளாக் கார் பார்க்கிங், பேவர் பிளாக் அண்ட் சிமெண்ட் போட்டிருக்காங்க. நிறைய லைட்டிங் பண்ணி நைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வாட்ச்மேனோட வீடு. பக்கத்தில் ஜென்செட் கொடுத்துருக்காங்க. பவர் பிளான் இது மாதிரி வராது. ஃபுல்லி கேமரா சிசிடிவி வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வியூ பாருங்கள். இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ, ஃபார்ம் ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூ. 1 2 3 4 ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு ரூமுக்கு அவங்க ரெண்ட்டாக 1500 rupees வாங்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கிட்ஸ் ஏரியா பார்க்கலாம். கிட்ஸ் ப்ளே ஏரியா, கார்டன் பண்ணியிருக்காங்க. கார்டன் வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட் ஏரியாவும் பண்ணியிருக்காங்க. ஈவினிங்காக நீங்கள் அழகாக உங்கள் ஃபேமிலியோட டைம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 போர் இருக்குது. இதில் 2 போர் இருக்குது. சிசிடிவி கேமரா, அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்விம்மிங் ஃபுல்லு, வாட்ச்மேன் ஹவுஸு, ஜென்செட், பவர் எப்பயுமே உங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. வில்லேஜாக இருந்தாலும் பவர் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஏன்னா ஜென்செட் இருக்குது. கிட்ஸுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ளே பண்ணுறது, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. திருப்பி என்னை வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்கு குழந்தைங்க சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸாக இருக்கும். ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி நீங்கள் குழந்தைங்க நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா எப்போ நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியாவாக இருக்கும். சுற்றி வந்து மகாக்கனி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வரும் ஃபுல்லாகவே நிறைய மகாக்கனி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூடவே ஃபியூச்சரில் எங்களுக்கு வளர்ந்தது அப்படின்னா நல்ல தேக்கு மரத்து ஈக்குவலாக உங்களுக்கு வந்து ரெண்டல் இன்கம் கொடுக்கும். அது இன்கம் கொடுக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்கம் கொடுக்கும். லைஃப் லாங் வந்து ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வராத டைமில் நீங்கள் வந்து வாடகைக்கும் விடலாம். கிட்ஸுக்கு ஊஞ்சல் இருக்குது. இந்த சர்க்காமரம் சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது உங்களுக்கு. ஊஞ்சல் அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுவும் வுட்டு தான். அதனால் சப்போஸ் குழந்தைங்க கீழே வந்து ரிட்டன் வந்து அடிச்சிச்சுன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது வுட் இருக்கிறதால. சில பேர் இரும்பில் பண்ணிவிடுவாங்க. தலையில் அடித்தா கண்டிப்பாக பெருசாக வந்து தையல் போகிற அளவுக்கு அடிப்படும். அதனால் இது வந்து ஒரு சேஃப் குழந்தைங்களுக்கு. கீழே பில்லு இருக்கிறதால கீழே விழுந்தாலும் குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சுற்றி நம்ம வந்து ஒரு ரவுண்டு வரும். வீட்டை சுற்றி ஸ்விம்மிங் ஃபுல்லும் பார்த்துடலாம். முதல்ல ரூமும் பார்ப்போம், அடுத்து ஸ்விம்மிங் ஃபுல் பார்ப்போம். ஃபஸ்ட் ரூம் பார்த்தோம். நிறைய லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செடிகளுக்கு நடுவில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரூம் 4 ரூமை பார்த்துட்டு ஸ்விம்மிங் ஃபுல் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நல்ல ஸ்டெப் ஹைட் ஏற்றி தான் வீடு வந்து கட்டியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு சும்மா தாவாரன்னு சொல்லுவாங்க, எல்லா வீட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. நல்ல அழகான ஒரு அட்மாஸ்பியரு. வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். சிட்டி உள்ள ரொம்ப சவுண்டோடு இருக்கிறவங்க வந்தாங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக வந்து தங்கிட்டு போகலாம். சாட்டர்டே சண்டே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெட் போட்டிருக்காங்க. டிவி, கட்டில் போட்டு சுற்றி வரலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஏசி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பாத்ரூம் அட்டாச்சு. பாத்ரூம் உள்ளவே கெய்சர் இருக்குது. எக்ஸ்ட்ரா பெட்டுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. பெட் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க. வரவங்க தங்குறவங்களுக்கு ஒரு ரூம் இது மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ரூம் பார்த்துட்டோம். செகண்ட் ரூம் போகலாம். நிறைய செடிகள் வந்து கார்டனிங் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளக் அண்ட் ப்ளே தான். நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம். இதில் எதுவும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நடுவில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வைக்கலாம். இது ஒரு ரூம். இதுலேயும் டிவி கொடுத்துருக்காங்க. நைட்டில் லைட்லாம் போட்டால் அப்படி தான் இருக்கும். இங்கே டேபிள். ஒரு ரூம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க. இங்கே பாத்ரூம். கொஞ்சம் ஸ்டெப் வச்சுருக்காங்க. ஸ்டெப் வச்சு தான் கீழே இறக்கியிருக்காங்க. அடுத்த ரூம் பார்க்கலாம். எல்லா ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
எல்லா ரூமுமே ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு தடுப்பு வச்சுட்டாங்க. இது ஒரு ரூம். இப்போ இந்த ரூமுக்கு அந்த ரூம் அந்த செவரு நீங்கள் வரவங்க இடிச்சிடலாம். அடிச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எல்லா ரூமுக்கும் போகிற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு மாடல். இங்கே பாத்ரூம். எல்லாத்துலேயுமே வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. கெய்சர் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வில்லேஜ் மாதிரி வந்து தங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. இன்னும் நீங்கள் புக்கிங்கில் கொடுத்தீங்கன்னா நிறைய புக்கிங்ஸ் வந்ததுன்னா இன்கமும் நல்லா வரும். நம்ம அப்படி சுற்றி வருவோம், வீட்டை சுற்றி வந்துடுவோம். ஏன்னா 3 ரூம் பார்த்தாச்சு, அடுத்த ரூம் காமிக்கல. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, டிஃப்ரெண்ட் எதுவும் கிடையாது. கார்டனிங் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி போகலாம். பின்னாடி வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. நைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த செடிகளெல்லாம் வளர்ந்ததுன்னா நல்லா வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். வாட்டர் டேங்க் பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கிச்சன், ஸ்விம்மிங் பூல், டைனிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பூச்செடி பாருங்கள், செடியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கார்டன். இங்கே வந்து இதுதான் கிச்சன். வர கெஸ்ட்டுக்கு சமையல் செய்கிறதுக்கு எல்லா விதமான பாத்திரங்களும் இருக்குது. இங்கே வந்துட்டு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது கிச்சன். இங்கே வாஷிங் மிஷின் அண்ட் ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க தனியாக. இது ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல் கொஞ்சம் ஆனால் நீங்கள் வரவங்க கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த எட்ஜெலாம் ஷார்ப்பாக இருக்குது. பின்னாடியே ஸ்விம்மிங் பண்ணி போட்டுனாங்கன்னா அடிப்பட்டுரும். குழந்தைங்களுக்குலாம் நிறைய அடிப்பட்டதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இல்லை இதை முடிச்சுட்டு இது குழந்தைங்களுக்காக வச்சு ஸ்விம்மிங் பூல் எதுவும் வேறு இடத்துல மாற்றிக்கலாம் நீங்கள். இங்கே டைனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ரூஃப் தனியாக பண்ணி டைனிங் ப்ளஸ் இங்கே வந்து சின்ன ஒரு ஃபவுண்டன் கார்டன் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம், வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ஏரியா ப்ளஸ் டைனிங். இந்த பக்கம் வெளில வந்தீங்கன்னா எல்லாமே மரங்கள் தான். தேக்கு மரம் பவுண்ட்ரி ஃபுல்லாகவே நிறைய தேக்கு மரங்கள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் செம்மரம் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே செம்மரம். நாவல் மரம் இருக்குது, மாமரம், பலா அப்படி எல்லாமே கலந்துருக்காங்க. வாழை எல்லா மரங்களும் கலந்து வச்சுருக்காங்க. நல்லா லாஸ்ட் வரைக்குமே போகுது. இந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே செடிகள் எல்லாம் இப்போ தான் வளருது. மாமரம் அடுத்த வருஷம் எல்லாமே காய்க்க ஆரம்பிக்கும். மகாகனி நடுவில் பார்த்து நிறைய மரங்கள் வந்து பக்கத்தில் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு உள்ளே ஏதாவது ஏர் ஓட்டணும் அப்படின்னா பண்ண முடியாது, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இப்போ இடைவெளி கம்மியாக விட்டு பண்ணியிருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்காங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 2 போர் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மரங்கள் வளர்ந்துருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.60 crore, 2,60,00,000 ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.